அடடா தமிழா எடடா படை நீ அடிமை விலங்கை உடைத்தெறி, இடடா ஆணை கொடடா செந்நீர் இனத்தை காப்போம் நாள்குறி, நடடா களத்தே எடடா கைவாள் நடவுன் பகைவன் தலைபறி, தொடடா போரை விழடா கணைகள் சுடடா எழட்டும் தீப்பொறி, நீ சுடடா எழட்டும் தீப்பொறி. நிகழ்ச்சியை நடத்துகிற நண்பர்கள் பேச்சாளர்களோடு நல்ல தொடர்பில் இருப்பார்கள். ஆனால் கூட்ட ஏற்பாடுகளை கோட்டை விட்டு விடுவார்கள். சில பேர் கூட்ட ஏற்பாடுகளை சிறப்பாக செய்வார்கள், நிகழ்ச்சி பேச்சாளரோடு நல்ல தொடர்பில் இருக்க மாட்டார்கள். அப்படி ரெண்டும் சரியாக இருந்தால் பேச்சாளர்கள் அவர்கள் காலை வாரி விடுவார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் பேராசிரியர் பெருந்தகை முரளிதரன் அவர்கள், எனக்கு அவர்களை தெரியும், அதனால் அவர்கள் அழைத்து வராமல் போக மாட்டேன். ஆனால் என்னை ஒரு நொடியும் நல்ல தொடர்பில் வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்து சேர்த்த இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை முரளிதரன் அவர்களே, தமிழன் வெற்றி பெற்றதை ஒரு இலக்கியத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மாவட்டம் இலக்கியம். நம்முடைய சிலம்பு தமிழன் வெற்றியை பேசுகிறது. கண்ணகிக்கு சிலை எடுக்க வடபுலத்திற்கு சென்று வெற்றி பெற்று வந்த கதையெல்லாம் பேசுகிறது சிலம்பு. ஆனால் வெற்றி பெற்ற கதையை ஊர்தோறும் படிக்கிறானா என்றால் இல்லை. தமிழன் தோல்வியுற்ற கதையை ஊர்தோறும் படிக்கிறான். அதான் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. எவ்வளவு கெட்டிக்காரத்தனம்! தமிழன் எதிலே தோல்வி அடைந்தான்? எங்க அப்பன் ஒரு பாடாவதி, எங்க ஊரு ஒரு எடுபட்ட ஊரு என்று நான் ஒரு காலம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய ஆள் தோற்று போனான் என்று சொல்லி ஒரு இலக்கியம், அந்த இலக்கியத்தை ஆண்டுதோறும் படிக்கிறார்கள். அது எப்படி அவருடைய மூளையில திணிக்கப்பட்டதோ அது போலத்தான் எல்லாம் திணிக்கப்பட்டது. அதில் ஒரு செய்தி, இப்போ ஆங்கிலத்தில் ABCD 26 எழுத்து, தமிழிலே 347 எழுத்து. ஆங்கிலத்தில் எழுதுகிற போது இந்த ABCD 26 தவிர இடையில வேற எழுத்து எழுத முடியாது. எழுதினால் ஆங்கில ஆசிரியர் ஒரு சுழி போட்டு அதை தூக்கி போட்டு விடுவார். ஆனால் தமிழாசிரியர் அப்படி இல்லை. இந்த ஜிலேபியிலே வருகிற ஜி, இந்த புஷ்பத்திலே வருகிற இஸ்ஸு, இதெல்லாம் தமிழ் எழுத்து இல்லை. ஆனால் தமிழ் எழுத்து இல்லாததெல்லாம் தமிழிலே எழுதுகிறான். தமிழாசிரியரும் திருத்துகிறான். திருக்குறள் அவர்களுக்கு எதிராக ஒரு நிலையான நிறுவனம் இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு உண்டு. இந்த கம்பனுக்கு எதிராக ஒரு நிலையான நிறுவனம் இல்லையே என்று எனக்கு வருத்தம் உண்டு. ஆனால் திருக்குறள் அது நிலையான நிறுவனமா அங்கொன்றும் இங்கொன்றுமா எப்படியோ இருக்கிறது. திருக்குறள் 1330 திருக்குறளிலும் ஒரு கிரந்த எழுத்து கூட கிடையாது. சொல்லுவார்கள் எப்படி எழுத முடியும், அதெல்லாம் விட்டுட்டு கேட்பார்கள். போய் திருக்குறளை வாங்கி படி. 1330 திருக்குறளிலும் ஒரு கிரந்த எழுத்து கூட கிடையாது. இந்த இசு புசு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி ஓசை உள்ள எந்த எழுத்தும் அதில் கிடையாது. அப்படி அந்த திருக்குறளுக்கு ஒரு நிலையான நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய மயிலாடுதுறை திருக்குறள் பேரவையினுடைய தங்க செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று மிக அரிய செய்திகளை அள்ளி தந்திருக்கிற சுகுமாரன், தங்க ரமேஷ், மருதசாமி, பொன்னுசாமி, குமரேசன், தந்திரேசன், சிவா, சரவணன், மணி, பாம்பே சக்தி, என் ஆறுயிர் நண்பர், என் நீண்ட நெடுங்கால நண்பர், எனக்கு அவரை அடையாளமே தெரியவில்லை. நான் விட்டு பிரிந்தாலும் என்னை விட்டு பிரியாத மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேனாள் நகர செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, மிகச்சிறந்த பேராசிரியர் பெருந்தகை இங்கே இந்த பணியை அருமையாய் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தமிழ்வேலு அவர்களே, ஐயா பெரியசாமி அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் மதிமுகவினுடைய ஆசை தம்பி அவர்களே, கண்ணதாசன் அவர்களே, வன்னியர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தங்க ஐயாசாமி அவர்களே, தமிழ்நாடு வழக்குரைஞர் சங்கத்தின் தலைவரும் மிகச்சிறந்த செய்திகளை இங்கே உங்கள் சிந்தனைக்கு வைத்து சென்றிருக்கிறவருமான வேலு குபேந்திரன் அவர்களே, மோகன்குமார் அவர்களே, வெங்கட் அவர்களே, சுப்பு மகேஷ் அவர்களே, ராஜராஜன், எங்கள் மாதிரி மங்கலம் அருமையண்ணன் கண்ணையன் அவர்களுடைய அன்பு செல்வன் புகழரசன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கிற பூபதி அவர்களே, பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் சொல்லி அழைத்து பேசத்தக்க அளவுக்கு பெருமை பூண்டு கூடியிருக்கிற பேரன்பு கொண்ட பெரியோரே, என்பற்ற தாய்மாரே, நல்லிளங்காளையரே, எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில், இந்த நிகழ்ச்சியிலே செய்திகளை பதிவு செய்வதில் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டு.
அதிலேயும் நான் பயணம் பண்ணி வருகிற போதுதான் எனக்கு தெரிந்தது தேர்தலை அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கோ நேற்றோ நாளைக்கோ அறிவிப்பார்கள் என்கிற பரபரப்பான சூழ்நிலையில், தேர்தல் நடைபெற இருக்கிற சூழ்நிலையில், தேர்தல் என்றால் நானும் கட்சியில் இருந்தேன். நம்முடைய ஆசை தம்பி தெரிந்து கொள்ளாமல் சொன்னார், நான் தமிழுக்காக எல்லா கட்சியையும் தலைமொழிவிட்டு முழு நேரமாக கரை வேட்டி எதுவும் இல்லாத கரையில்லாத வேட்டி கட்டி கொண்டு தமிழுக்காக முழு நேரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என் வாழ்நாளை தமிழுக்காக தந்திருக்கிறேன். அதனாலே என் மேலான தமிழ் மக்களே, இந்த தேர்தல் அரசியலில் நானும் இருந்தேன். சும்மாவெல்லாம் இல்லை. 1984 திருமயம் சட்டப்பேரவை தேர்தலில் நான் போட்டியிட்டேன். தேர்தல் அரசியலில் இருந்தேன். தமிழ்நாடு பூராவும் கட்சி அரசியலில் கூட்டங்கள் பேசியிருக்கிறேன். அப்படியெல்லாம் பேசிய பிறகுதான் தெற்கே இருந்து என் சின்ன தம்பி பிரபாகரனை பார்த்தேன். பார்த்த அன்றையிலிருந்து எல்லாவற்றையும் விட்டு தொலைத்து அவர்களுக்காக மட்டுமே, புலிகளுக்காக மட்டுமே பேசுவதென்று பேசினேன். எல்லா கூட்டங்களிலேயும் முதலில் சொல்வேன், என்னை தூக்கில் போட்டாலும் சரி, என் மீது பொடா சட்டத்தை போட்டாலும் சரி, நான் புலிகளை புகழ்வேன், தம்பி பிரபாகரனை போற்றுவேன், பாராட்டுவேன் என்று சொல்லியே எல்லா ஊர்களிலையும் தொடங்குவேன். என்னோடு பேசிய அன்றைய காலகட்ட பேச்சாளர்லாம் சொல்லுவார்கள், வலியே வம்பை இழுக்கிறார், இவரோடு சேர்ந்து பேசினால் கண்டிப்பாக கூட்டி கொண்டு போய்விடுவார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் நான் இறுதி வரையில் தமிழ்நாட்டினுடைய சிற்றூர்கள், பேரூர்கள், மாநகரங்கள் என்று எல்லா இடங்களிலேயும் எண்ணிற்கணக்கற்ற ஏராளமான கூட்டங்களை நான் பேசினேன். ஆனால் நான் தேர்தல் அரசியலில் இருந்தபோது ஒன்றை பார்த்தேன். இப்போது தேர்தல் அறிவித்து விட்டார்கள். இந்த தேர்தல் அரசியலில் இருக்கிறவர்கள் யார் காலில் விழுந்தாவது பதவிக்கு வர பார்க்கிறார்கள், யார் காலை வாரியாவது பதவிக்கு வர பார்க்கிறார்கள், யார் காலில் விழுந்தாவது யார் காலை வாரியாவது பதவிக்கு வர பார்க்கிற இந்த காலகட்டத்தில் எந்த பதவியும் எதிர்பார்க்காமல் ஐயா முரளிதரன் அவர்கள் இப்படி ஒரு பெரிய பணியை ஆற்றுகிறார் என்பது எனக்கு தெரிந்து நான் மெய் சிலித்து போனேன். ஐயா, நான் எதுவும் இனிமே எந்த தமிழனுக்கான எந்த இதுவும் வந்து விடாது, எந்த துன்பமும் தமிழனுக்கு இனி வந்து விடாது. உங்களைப் போல் என்னை போல் 1000 பேர் கிடக்கிறார்கள், செத்து தொலைவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று நான் முதலிலே அவர்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என் மேலான தோழர்களே, எங்கள் தெருவில் 20, 20, 40 வீடு. இந்த 20, 20, 40 வீட்டில் ஒரு நாள் காலையில் ஒருவன் ஓடி வந்தான். ஓடி வந்து சொன்னான், அந்த கடைசி வீட்டுக்கு முதல் வீட்டில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி செத்து போனான் என்று சொன்னான். நான் இந்த இப்போ 20 வீட்டில் சுப்பிரமணிய சாமி என்று ஒருவனை பார்த்ததே இல்லை. அப்படி ஒருவன் இருப்பதா எனக்கு தெரியவே தெரியாது. அவன் எவனடா என்று சொன்னேன். அவன் பாட்டு ஐயா அந்த ஓரமாக போவான், நீங்கள் இந்த வீட்டில் இருப்பதனால எதிர்வரிசையிலே தான் போவான், நேரே தேநீர் கடைக்கு போவான், திரும்ப வந்து விடுவான், வீட்டில் உட்கார்ந்து கொள்வான், அவன் இப்போது இறந்து போனான் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா அவன் இறந்த அன்றைக்காவது இருந்தது தெரிய வந்தது என்று நான் சொன்னேன். அவன் இறந்த போதுதான் இருந்தது தெரிய வந்தது. அப்படி பல பேர் வாழ்கிறார்கள். இன்னும் சில பேர் அவர்களுடைய வீடு வாசல் பெண்டு பிள்ளை மக்களுக்கு பணி செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கிறது? அவர்கள் இறந்து போகிறார்கள். இறந்து போன உடனே அவர்கள் உடனே எல்லாம் ஒரு கூட்டமாக கூடுகிறார்கள். கூட்டமாக கூட்டி ஊரை கூட்டி ஒலிக்கு அழுதிட்டு பேரை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. எங்க அப்பா, இவன் எங்க அண்ணன், இவன் என் தம்பி என்று அந்த உறவினர்கள்லாம் கூடி ஊரை கூட்டி ஒலிக்கு அழுதிட்டு அவன் செத்து போனான் ஓன்று அழுது ஒலிக்கு அழுதிட்டு பேரை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. இவன் 2வது வகை. இவன் 2வது வகை. 3வது வகை, அந்த ஊர்ல ஒரு பணி செய்திருந்தால், அந்த மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்திருந்தால், அவர்கள் இறந்த பிறகு, அதுவும் தஞ்சை மாவட்டத்திலே தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக செய்வார்கள். அப்படி படத்திறப்பு நடைபெறும். ஆனால் அதற்கு மேலே ஈகம் செய்தவர்களுக்கு தான் படத்திறப்பு. அந்த படத்திலே இருக்கிறவர்கள் பாடத்திற்கு வருவார்கள். அவர்கள் படமாகுவார்கள், பாடமாகவும் ஆகுவார்கள். அப்படி படமாக பாடமாக ஆகிய மயிலாடுதுறை சாரங்கபாணி ஒரு 2 லட்சம் பேச்சாளர்கள் பேசியிருப்பார்கள் இதுவரையில. ஒரு 2000 புத்தகங்கள் அவர் பதிவாயிருக்கிறார். அப்படிப்பட்ட சாரங்கபாணி இங்கே பக்கத்தில் இருக்கிற பூந்தோட்டம் என்கிற பெரிய ஊருக்கு அருகில் இருக்கிற மருதவாஞ்சேரி கல்யாண சுந்தரம் கோமலவள்ளி பெற்ற நற்பேறு பெற்ற அந்த இருவரும் பெற்ற அந்த அன்பு பிள்ளை இங்கே அவருடைய தாய் மாமன் வந்திருக்கிறார். அவர்கள் மிக சிறப்பாக வந்து இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கனகசபை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வரலாற்று, உங்கள் பரம்பரைக்கு இது பெரிய செய்தி. உங்கள் பரம்பரையே நன்றாக வாழும். உங்கள் பரம்பரை பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல 100 ஆண்டு வாழ வேண்டும். இவ்வளவு பெரிய ஈகியை உங்கள் பரம்பரை பெற்றிருக்கிறது என்று நான் முதலில் அவர்களை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட இந்த தீக்குளிப்பு, இந்த போராட்ட முறை எங்கே இருந்து வந்தது?
வட வியட்நாமிலே புத்த குருமார்கள் தீக்குளித்தார்கள். நீங்கள் புத்த குருமார்கள் என்ற உடனே இலங்கையில் இருக்கிற புத்த குருமார்களை நினைத்து விடக்கூடாது. வட வியட்நாமிலே புத்த குருமார்கள். இலங்கை புத்த குருமார்கள் யார்? ரத்தம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமிக்கு பதிலாக ரத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்லுகிறவன் இலங்கை புத்த குருமார். ஆனால் அங்கே இருக்கிற புத்த குருமார் வட வியட்நாம் அந்த நாட்டின் மீது, அந்த விடுதலையின் மீது, அந்த மக்கள் மீது அன்பு கொண்ட அந்த புத்த குருமார்கள் முதலாக தீக்குளித்தார்கள். அதற்கு பிறகு தமிழர்கள் மொழிக்காக தீக்குளித்த வரலாறு பதிவானது. அதற்கு பிறகு மொழிக்காக தீக்குளித்த தமிழர்கள் வரலாறு பதிவானது. அதிலே சின்னச்சாமி பழைய திருச்சி மாவட்டத்தில் தாப்பலூர் என்கிற சின்னஞ்சிறு ஊரில் பிறந்த சின்னச்சாமி திருச்சி மாநகரத்தில் காலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கு இந்த பக்கத்திலே இருந்து தொடர்வண்டி வரும், இந்த பக்கத்திலே இருந்து தொடர்வண்டி வரும், ஒரு 4-5 தொடர்வண்டி வரும். ஒவ்வொரு தொடர்வண்டியில இருந்து ஒரு 1000 பேர் இறங்குவார்கள். ஒரே நேரத்தில் ஒரு 5000 பேர் வெளியே வருவார்கள். அப்படிப்பட்ட திருச்சி சந்திப்பில், திருச்சி மாநகர தொடர்வண்டி சந்திப்பில் காலை நேரத்தில் 5 மணிக்கு இந்த சின்னச்சாமி என்கிறவர் வருகிறார். இப்போது இவர்கள் சொன்னது போல ஒரு ஓரமாய் போய் நிற்கிறார். கண்ணை என்று சொல்ல கண்ணை என்று சொல்லப்படுகிற பெட்ரோலை எடுத்து தலையிலிருந்து உடம்பெல்லாம் ஊற்றி கொள்கிறார். ஊற்றி கொண்ட உடனே ஒரு மண்ணெண்ணெயை ஊற்றினாலே தீ குபீர் என்று பற்றும். அப்படியே உடனே தீயை பற்ற வைத்துக் கொள்கிறார். தீ எரிகிற போது நின்று நிதானமாக உடம்பெல்லாம் சுற்றி எரிகிற வரையில், பற்றி எரிகிற வரையில் அவரே பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே பார்த்தவர்கள் இதை சொல்லுகிற போது எனக்கு நெஞ்சாங்குலையே நடுங்குகிறது. அவரே பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருந்து நெருப்பு கோலமாக சின்னச்சாமி நடந்து வருகிறார். ஊரே கூடி பயந்து அச்சப்பட்டு நடுங்குகிறது. சின்னச்சாமி அஞ்சாமல் நடுங்காமல் சின்னச்சாமி வருகிறார், நடந்து வருகிறார். நடுவிலே வருகிறார். 5000 பேரும் திகைத்து நிற்க வருகிறார். அங்கே இருக்கிறவன் ஒருவன் ஓடி போய் ஒரு பெரிய கோணிச்சாக்கை, ஒருவன் ஓடி போய் ஒரு பெரிய சமுக்காலத்தை, ஓடி போய் ஒரு பெரிய போர்வை எடுத்துக்கொண்டு வந்து அஞ்சாமல் அவன் மீது விழுந்து அமுக்குகிறார்கள். என் மீது நேற்றைக்கு ஒரு நெருப்பு காயம் பட்டுவிட்டது, என் விரலில் ஒரு நெருப்பு காயம் பட்டுவிட்டது. இன்றைக்கு குழம்பு சோற்றை அள்ளுகிற போது அந்த காயம் பட்ட இடம் எனக்கு அப்படியே எரிகிறது. என்னால் சோறை அள்ள முடியவில்லை. ஒரு சின்ன நெருப்பு காயம். ஆனால் உடம்பெல்லாம் பற்றி எரிகிற போது, சுற்றி எரிகிற போது அவன் மீது அவர்கள் கோணிச்சாக்கை போட்டு அமுக்கிய பிறகு கேட்கிறார்கள், ஐயா நீ யார், ஐயா நீ எந்த ஊர் என்று கேட்கிறார்கள். நான் தாப்பலூர், நான் சின்னச்சாமி என்றவன் சொல்லவில்லை. அவனை போட்டு அமுக்கி நீ யார் எந்த ஊர் என்று கேட்ட போது அவன் தமிழ் வாழ்க என்றே சொன்னான். தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில போட்டு, மருத்துவமனையில் பெயர் பதிவு செய்தால் தானையா நாங்கள் மருத்துவம் செய்யலாம். அதனால உன் பெயர் என்ன, ஊர் என்ன என்று கேட்டபோது தமிழ் வாழ்க என்றே சொன்னான். இதோ இந்த பிஞ்சு பிள்ளை அன்றைக்கு 61 ஆண்டுகளுக்கு முன்னாலே இவரையும் அப்படி தூக்கி கொண்டு போய் போட்ட போது செவிலியரிடத்திலே, நண்பரிடத்திலே, மாணவரிடத்திலே தமிழ் வாழ்க என்றே இவர் சொன்னார் என்று இவர் 6வதாக தீக்குளித்தவர். முதலாவதாக தீக்குளித்த சின்னச்சாமியை போல் 6வதாக தீக்குளித்தவர் அதே தமிழ் வாழ்க என்று சொன்னார் என்று கேட்கிற போது மெய் சிலிர்க்கிறது, மேனி நடுக்குறுகிறது. அப்படிப்பட்ட இவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் நான் பேசுவதிலே மிகுந்த பெருமை கொள்கிறேன். அப்படியானால் நீங்கள் இதையெல்லாம் ஊக்குவிக்கிறீர்களா என்று கேட்கலாம். அப்படியானால் நீங்கள் இதை ஊக்குவிக்கிறீர்களா என்று பல பேர் பல காலகட்டங்களில் பல ஊர்களிலே என்னை கேட்டுவிட்டார்கள். நான் சொன்னேன், அவர்களிடத்திலே நான் சொன்னேன். பாவலரேறு ஐயா, இங்கே நம்முடைய நண்பர் சொன்னார் பாவலரேறு பாடலை. பாவலரேறு ஐயா சொல்வார், இப்படியெல்லாம் செத்து போகிறார்களே, ஐயா சொல்வார், சாகின்றாய் தமிழா, சாகின்றாயே, உன்னை சாகடிப்பாரை சாகடிக்காமல் சாகின்றாயே, சாகின்றாய் தமிழா, சாகின்றாயே, உன்னை சாகடிப்பாரை சாகடிக்காமல் சாகின்றாயே என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அருமையாய் பாட்டெழுதியிருப்பார். சாகடிக்கிறவனை சாகடிக்க வேண்டும் என்று விடுதலை புலிகள் கையில் ஆயுதம் ஏந்தி களமாடினார்கள். அது சரிதான். ஆனாலும் கூட இவர்கள் செய்தது பிழை என்று நான் ஒரு காலும் சொல்ல மாட்டேன். நான் நெஞ்சம் எரிய பல்லாயிரக்கணக்கான மேடைகளிலே பேசியிருக்கிறேன். நியாயம் கேட்டிருக்கிறேன். ஆனால் அது மக்களிடத்தில் எவ்வளவு போய் சேர்ந்தது. ஆனால் நெருப்பில் எரிந்து சாரங்கபாணி நியாயம் கேட்டது லட்சக்கணக்கான பேருக்கு ஒரே நாளில் போய் சேர்ந்தது. நெருப்பில் எரிந்து சாரங்கபாணி நியாயம் கேட்டது ஒரே நாளில் தமிழ்நாடு பூராவிலேயும் இந்த ஊர் எங்கே இருக்கிறது, பூந்தோட்டம் எங்கே இருக்கிறது என்று தெரியாத ஊர்களிலே எல்லாம் பேசினார்கள்.
இதில் அருமையான பாட்டு ஐயா அவர்களை கேட்டேன், ஒரு புத்தகங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னேன். அந்த அதிலே நம்முடைய பாவேந்தருடைய பாட்டு, எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நனமேனும் கிடைக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்றெல்லாம் வாசித்து போயிருக்கிறார். செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும், என்னுடைய தாய் நாட்டுக்கு தினையளவு நன்மை கிடைக்கும் என்றால் கூட செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொல்லிவிட்டு அவர் இறந்து போயிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 1937 போராட்டத்தில் நடராசன் தாளமுத்து என்று 2 பேர் இறந்து போனார்கள். அந்த முதலாக களத்தில் பலியான அவர்களுக்கு என் வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1963, 64, 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் களங்கண்டவர்களில் 600 பேருக்கு மேலாக சுட்டு கொலை செய்தது. 600 பேருக்கு மேலாக கொலை செய்தது தில்லியை ஆண்ட தில்லி பேராய ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி. 600 பேருக்கு சுட்டு கொன்றது, கொலை செய்தது. அப்படியானால் இங்கே தமிழன் ஆட்சியில, இங்கேயும் தமிழன் பக்தவச்சலம் என்று ஒருவர் இருந்தார். அப்படியே ஒரு குரங்கு மாதிரியான தோற்றம் பக்தவச்சலம். அன்றைக்கு மாணவர்களாய் இருந்த என்னுடைய அகவையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். நாங்கள் ஊர்வலத்தில் போகிற போது பக்தவச்சல குரங்கே பதவியை விட்டு இறங்க, பக்தவச்சல குரங்கே பதவியை விட்டு இறங்க என்று கதறிக்கொண்டு போனோம். நெஞ்சத்தில் ஈவிரக்கம் இல்லாமல் சுட்டு தள்ளியவன் பக்தவச்சலம். 600 பேருக்கு மேலாக சுட்டு தள்ளினார்கள், 5000 பேருக்கு மேலாக காயப்படுத்தினார்கள். அப்படி செத்து போன அவர்களுக்கு நான் என் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மேலானவர்களே, இவர்களையெல்லாம் பயங்கரவாதி என்று அன்றைக்கும் சொன்னார்கள், இன்றைக்கும் சொல்லுகிறார்கள். நானோ முரளிதரனோ நாளைக்கு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் எங்களை கொன்றுவிட்டு பயங்கரவாதி என்று தான் சொல்லுவார்கள். எவனெல்லாம் மக்களுக்கு போராடுகிறானோ அவனெல்லாம் இவர்களுக்கு பயங்கரவாதி. அதோ முத்துக்குமார் என்ற ஒரு சின்ன பிள்ளை என்னை திருச்செந்தூர் நகரத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் கூட்டம் நடத்தினான். அவருடைய புத்தகத்தில் அவரை அதை பதிவு செய்திருக்கிறார். அந்த முத்துக்குமார் தமிழீழ மக்களை காப்பாற்றுவதற்காக சென்னை நகரத்தில் இங்கு ஓடுகிறார், அங்கு ஓடுகிறார், அழுது புலம்புகிறார், எல்லாரையும் சந்திக்கிறார், விண்ணப்பம் கொடுக்கிறார். ஒன்றும் நடக்கவில்லை. முத்துக்குமார் பார்க்கிறார், எல்லாரையும் திரும்பி பார்க்கும்படியாக செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். அவரை பயங்கரவாதி என்று சொன்னார்கள். அவர் செத்து போன பிறகு முத்துக்குமாரை பயங்கரவாதி என்று சொன்னார்கள். ஆனால் அந்த முத்துக்குமார் யார்? மிகச்சிறந்த எழுத்தாளர். அந்த முத்துக்குமார் யார்? மிகச்சிறந்த பாவலர். அந்த முத்துக்குமார் யார்? மிகச்சிறந்த போராளி. அந்த முத்துக்குமார் புத்தகம் எழுதியிருக்கிறார், அவர் சிறுகதை புத்தகம் எழுதியிருக்கிறார், அவர் பாடல் தொகுப்பு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் எழுதியிருக்கிறார், அங்கே தொடர் வண்டியே நில் என்று பாடலில் உத்தரவு போடுகிறார். ரயிலே நில், தொடர் வண்டியே நில். ஏன் தொடர் வண்டி நிக்கணும் முத்துக்குமார்? உடனே சொல்கிறார், தண்டவாளத்தில் குருவி, தண்டவாளத்தில் ஒரு சிட்டுக்குருவி இருக்கிறது, அது செத்து போய்விடும், அதனாலே தொடர் வண்டியே நில். ஆயிரக்கணக்கான பேர் ஏறி வருகிற அந்த வண்டி பயணத்தில் காலத்தாழ்வு ஆனாலும் பரவாயில்லை, ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி செத்து போய்விடக் கூடாது, எனவே தொடர் வண்டியே நில், சிட்டுக்குருவி தண்டவாளத்தில் என்று எழுதினான். அப்படிப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவியின் மீது கூட இரக்கம் கொண்ட பாவலனான முத்துக்குமாரை பயங்கரவாதி என்று சொன்னார்கள். அங்கே நம்முடைய வருமான வரி, நாம் கட்டுகிற வருமான வரி அலுவலகம் சென்னை நகரத்தில், அதிலே போய் தீ குளிக்கிறார். தீ குளித்த உடனே அந்த காவலர் அவராலே பொறுக்க முடியவில்லை. அவர் காவல்துறையிலே தான் இருக்கிறார். அவர் ஓடி போய் கட்டி பிடிக்கிறார். என்னை கட்டி பிடிக்காதீர்கள், அதோ இந்த இலங்கை தமிழர்களை, ஏதோ தமிழீழ தமிழர்களை காப்பாற்றுங்கள் என்று அப்போதும் சொல்லி எங்கள் தம்பி முத்துக்குமார், அவரை போல் ஏராளமான பேர், இதோ இந்த பெரம்பலூர் அப்துல் ரவூப் உள்ளிட்ட ஏராளமான பேர் தமிழீழத்திற்காக தீக்குளித்து செத்து போனார்கள். அவர்களுக்கு என் இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் காஞ்சிக்கு போகிற போதெல்லாம் ஒரு சின்னஞ்சிறு தங்கச்சியை பார்ப்பேன். அவளுடைய பெயர் செங்கொடி. நான் போகிற போதெல்லாம் அந்த பெண்ணை பார்ப்பேன். இந்த பெண்ணுடைய மணநாளுக்கு வர வேண்டும், அந்த மணவிழாவிலே வாழ்த்துரைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். 26 பேருக்கு தூக்கு சொன்னார்கள். நல்ல வேளையாக வாதாடிய வழக்கறிஞருக்கும் சேர்த்து தூக்கு சொல்லாமல் அவர்களுக்கு மாத்திரம் தூக்கு சொன்னார்கள். 26 பேருக்கும் தூக்கு நாம் கேள்விப்பட்டதே கிடையாது. 26 பேருக்கும் தூக்கு சொன்னார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாம் போராடினோம். அந்த சின்னஞ்சிறு தங்கச்சியின் கைகள் பறை முழக்கும், அந்த சின்னஞ்சிறு தங்கச்சியின் கால்கள் நாட்டியம் ஆடும், அந்த சின்னஞ்சிறு தங்கச்சியின் கண்களிலே நெருப்பு பறக்கும். அந்த சின்னஞ்சிறு தங்கச்சி தமிழீழத்திற்காக எல்லா இடங்களிலேயும் பாடினாள். நான் அவளை ஒவ்வொரு முறையும் பார்த்து அசந்து போயிருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தங்கச்சி இந்த 26 பேருடைய விடுதலைக்காக ஒரு நாள் நெருப்பிலே எரிந்தாள்.
நான் பயந்து போனேன். செங்கொடி 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 அவள் பாடி ஆடுகிற போது அந்த கூட்டமே பல்லாயிரக்கணக்கான பேர் காஞ்சியிலே பார்ப்பார்கள், பல்லாயிரக்கணக்கான பேர் காஞ்சிபுரத்திலே கூடுவார்கள். செங்கொடி வரை முழக்கி பாடுவாள் ஆடுவாள். சவல மாடு கட்டியிருக்கிற சலங்கரண்டா உடையட்டும், சவல மாடு கட்டியிருக்கிற சலங்கரண்டா உடையட்டும், சிங்களவன் கொட்டமடிக்கிற இளங்கரண்டா உடையட்டும், அந்த சலங்கரண்டா உடையட்டும், இளங்கரண்டா உடையட்டும், சலங்கரண்டா உடையட்டும், இளங்கரண்டா உடையட்டும் என்று பாடி ஆடுவாளே, அவள் நெருப்பிலே எரிந்தாள். மறுநாள் காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொள்ளாத கூட்டம். அதனாலே அந்த நீதிபதிகளை அசந்து போய் இந்த 26 பேரை விடுதலை செய்வதற்கு முதல் கட்ட அடிவை எடுத்து வைத்தார்கள். என் மேலான தோழர்களை இவ்வளவு நேரம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் இந்த நாளிலே சொல்லாமல் எந்த நாளிலே சொல்வது என்று இவர்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய வீர வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் ஏன் வந்தது, இதெல்லாம் எப்படி நடந்தது, எதனாலே நடந்தது? ஐயா சட்டப்பிரிவெல்லாம் அருமையாக சொன்னாரு. அதுல இந்தி ஆட்சி மொழி, இந்தி ஆட்சி மொழி என்று சொன்னார்கள். அதனால வந்தது. உடனே அவர்களை பார்த்து நாம் கேட்டோம், இந்தியை ஏன் ஆட்சி மொழி என்று சொல்லுகிறீர்கள்? இந்தியா ஒரு நாடாகிவிட்டது, இந்தியா ஒரு நாடாதனால அதற்கு ஒரு ஆட்சி மொழி வேண்டும், அந்த ஒரு ஆட்சி மொழியை நாங்கள் இந்தியாக வைக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். என் மேலான அது ஒரு ஒன்றியம், அது விடுதலை ஆகிவிட்டது. விடுதலையான இந்தியாவிற்கு ஒரு மொழிதான் வைக்க வேண்டும் என்று எவன் சொன்னான்? அதோ பிலிப்பைன்ஸ் நாடு வெள்ளைக்காரன் கையிலே இருந்தது, விடுதலையானது. விடுதலையான பிறகு வெள்ளைக்காரனுடைய ஆங்கிலம் வெளியே போனது, பிலிப்பைனோ மொழி வந்தது. இதோ சிங்கள நாடு விடுதலையானது, விடுதலையான உடனே அவனுடைய ஆங்கிலம் வெளியே போனது, சிங்கள மொழி வந்தது. உலகில் பல நாடுகளை வெள்ளையர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர்கள் வெளியே போன பிறகு அவருடைய ஆங்கிலம் வெளியே போனது, அவனுடைய நாட்டு தாய்மொழி ஆட்சி மொழி ஆனது. இந்த துணைக்கண்டத்தில் அவன் வெளியே போன பிறகு இந்தி வந்தது. அப்படியானால் இந்திக்காரன் விடுதலை அடைந்திருக்கிறான். என்னுடைய தமிழ் வரவில்லையே. அப்படியானால் டெல்லி வரை வந்த அந்த விடுதலை என் சென்னை நகரத்திற்கு வரவில்லை. இந்திக்காரனுக்கு வந்த விடுதலை தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. இதுல எல்லாம் ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் கிடையாது. ஏன் ஒரு மொழி வேண்டும் என்று எவனும் கேட்கவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் இந்த ஊர்ல இருந்து இந்த மாவட்டங்களிலிருந்து சிங்கப்பூருக்கு அதிகம் போகிறீர்கள். சிங்கப்பூர் ஒரு சின்னஞ்சிறிய நாடு. 1965 விடுதலை அடைந்த நாடு. 1965 விடுதலை அடைகிற போது குப்பை மேடும் தகர கொட்டைகளும் மாத்திரமே இருந்த நாடு. லீ குவான் யூ என்கிற சீனான் ஒரு கிறுக்கன், அவன் இதை வாங்கி கொண்டிருக்கிறான், போயிருக்கிறான், உருப்பட மாட்டான் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சிங்கப்பூர் நாடு அன்றைக்கே சொன்னது, அந்த நாட்டை உருவாக்குகிற போதே சொன்னது, இந்த நாட்டில் சீனர்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டில் மலாய்க்காரர்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டில் தமிழர்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டில் சீனம், மலாய், தமிழ், ஆங்கிலம் ஆகிய 4 ஆட்சி மொழி என்று சிங்கப்பூர்ல சொன்னார்கள். சிங்கப்பூரிலே 4 ஆட்சி மொழியை வைக்கிற போது இந்த இந்திய துணைக்கண்டத்தில் ஏன் எல்லா மொழிகளும் ஆட்சி மொழி என்று சொல்லக்கூடாது? உங்களுக்கு தெரியும், பனிச்சறுக்கு விளையாட்டை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் சுற்றுலா போக ஆசைப்படுவீர்கள். சுவிட்சர்லாந்து 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 உங்களுக்கு தெரியும். அந்த சுவிட்சர்லாந்தினுடைய மக்கள் தொகை 75 லட்சம். அந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஜெர்மன் மொழி ஆட்சி மொழி, பிரான்ஸ் மொழி ஆட்சி மொழி, இத்தாலி மொழி ஆட்சி மொழி, ரோமன்ஸ் மொழி ஆட்சி மொழி, 4 மொழிகளும் ஆட்சி மொழி. ஏன் சுவிட்சர்லாந்து நாட்டிலே அவன் ஐரோப்பா கண்டத்திலே தான் இருக்கிறான், அவன் அறிவாளி தானே, ஒன்னும் முட்டாள் இல்லையே. அவன் 4 மொழிகளை வைத்திருக்கிற போது இங்கே ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது? பெல்ஜியம் நாடு 1 கோடி மக்கள் தொகை கொண்டது. அங்கே டச்சு மொழி ஆட்சி மொழி, பிரெஞ்சு மொழி ஆட்சி மொழி, ஜெர்மன் மொழி ஆட்சி மொழி, 3 மொழிகள் ஆட்சி மொழி. அப்படியானால் இந்த துணைக்கண்டத்தில் ஏன் எல்லா மொழிகளும் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது? ஏன் எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று எவனும் கேட்கவில்லையே. அது ஏன்? இப்ப அடுத்து வருவோம். அது ஒரு மொழியை நாம் ஒப்புக்கொண்டால், இதோ இன்றைக்கு நம்முடைய மோடி இங்கிருந்து சிங்கப்பூருக்கு போகிறார். இவர்கள், நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், காங்கிரஸ்காரர்கள் கொலைகாரர்கள், ஆனால் மோடி வகைரா அதை விட மோசமான கொலைகாரர்கள். காங்கிரஸ்காரர்கள் கொலைகாரர்கள், இவர்கள் அதை விட மோசமான கொலைகாரர். இங்கே தமிழ்நாட்டிலே தில்லி பட்டணத்திலே பேசுகிற போதெல்லாம் மோடி பேசுகிறார், உலகத்தின் முதன்மையான மொழி தமிழ் மொழி. இதே போலத்தான் இந்திரா காந்தி பேசினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற மொழியை வைத்திருக்கிற, தமிழ் மொழி இருக்கிற, தமிழ்நாடு இருக்கிற இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் என்று ருசியாவிலே இந்திரா காந்தி பேசினார்கள். இது ஒரு புதுவிதமான முயற்சி. ஒரு மொழியை ஆதரித்தே அழிப்பது, இவர்களெல்லாம் மொழியை பெருமையாக பேசியே அழிப்பது. இங்கே இவ்வளவும் பேசிவிட்டு இப்போ சிங்கப்பூருக்கு போயிருக்கிறார்.
இப்போ சிங்கப்பூருக்கு போன மோடி அங்கே கேட்கிறார், என்னவெல்லாம் ஆட்சி மொழி என்று கேட்கிறார். கேட்ட உடனே அவர்கள் சொல்கிறார்கள் தமிழ் மொழி இங்கே ஆட்சி மொழி, அவர்கள் சொல்லுகிறார்கள் சீனம் இங்கே ஆட்சி மொழி, அவர்கள் சொல்லுகிறார் மலாய் இங்கே ஆட்சி மொழி, அவர் சொல்லுகிறார் இந்தி மொழியையும் ஆட்சி மொழியா வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி வைப்பது? நீங்கள் தமிழ் மொழியை எடுத்து விட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரர் யாராவது இருந்தால் உங்களை கேட்கிறேன், இதை நீங்கள் மறுப்பு சொல்ல முடியுமா? இப்படி பேசுகிறவர் தமிழ் வளர்ப்பார் என்று நம்புகிறீர்களா? கட்சி எல்லைக்கு அப்பாற்பட்டு உங்களை கேட்கிறேன். பேராய கட்சி என்கிற காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்தவர்களை கேட்கிறேன், நீங்கள் என்ன வளர்த்தாலும் இந்த கட்சிகள் வளராது. ஏனென்றால் தில்லியில இருக்கிறவன் தமிழன் தலையில் பெரிய கல்லை தூக்கி போட்டுக்கொண்டே இருப்பான். நீ எவ்வளவு பாடுபட்டாலும், நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் உன்னாலே இந்த கட்சியை வளர்க்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு துரோகமாக அவர்கள் செயல்படுகிறார். ஏன் அப்படி செயல்படுகிறார்கள்? அருமையான புத்தகம் வந்திருக்கிறார், ஆந்திராக்காரர் ஒரு பெரிய முனைவர், அவர் எழுதுகிறார் RSS கட்சியின் கொள்கைகள். நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். RSS கட்சியின் கொள்கை அது என்ன சொல்கிறது? தேசிய இனங்களை அடக்கி ஒடுக்க வேண்டும். தேசிய இனங்கள் என்ன? மலையாளி ஒரு தேசிய இனம், கன்னடன் ஒரு தேசிய இனம், தெலுங்கன் ஒரு தேசிய இனம், தமிழன் ஒரு தேசிய இனம், வங்காளி ஒரு தேசிய இனம், குஜராத்தி ஒரு தேசிய இனம். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மொழியை பேசுகிறவன் அந்த மொழியை சார்ந்த தேசிய இனத்தை சார்ந்தவன். நான் தமிழ் மொழி பேசுகிற தமிழ் இனத்தை சார்ந்தவன். அவன் சொல்லுகிறான் எல்லா தேசிய இனங்களையும் அடக்கி ஒடுக்க வேண்டும், தமிழ் தேசிய இனத்தை மாத்திரம் அழித்து விட வேண்டும். இது RSS எழுதியிருக்கிறது. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் பாட்டிலே எல்லாவற்றையும் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்புகிறீர்கள். அப்படி எழுதுகிறான். தமிழர்கள் அதுதான் இலங்கையிலே தொடங்கியது, அந்த வேலைதான் இலங்கையிலே தொடங்கியது. ஏனென்றால் இவர்களை அடக்கவே முடியாது, ஏனென்றால் தமிழர்களை ஒடுக்கவே முடியாது, ஏனென்றால் இவர்களை அழிக்கவே முடியாது. உலகத்தின் மூத்த குடி, உலகத்தில் மூச்சு விட தொடங்கிய மாந்தன் பேசிய பேச்சு தமிழாகும். எனவே உலகத்தின் மூத்த மாந்தன் தமிழாவான். தமிழன் ஒரு காலம் அடங்க மாட்டான் என்று தெரிந்து கொண்டார்கள். இங்கே பேசியவர்கள்லாம் இந்தியை பேசினார்கள். நான் வடநாட்டுக்கு அடிக்கடி போகிறேன். பாவம் அவர்கள் இந்திக்காரர்களே இல்லை. அவர்களுடைய மொழியெல்லாம் அழித்து இவர்கள் ஒரு இந்தியை உருவாக்கி, அவன் பீகாரில் இருக்கிறவனை கேட்டால் என் மொழி பீகாரி என்கிறான். நான் சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு அடிக்கடி போகிறேன். சத்தீஸ்கருக்கு முதலாக நான் போன போது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூட்டிக் கொண்டு போனேன். அவர் ஒரு பழைய இந்திய ஆசிரியர். அவரை கூட்டிக் கொண்டு போய் இறங்கின உடனே அவர் இந்தியில பேசினோடனே கடைக்காரன் கையை காட்டிட்டான். என்ன ஆசிரியரே, உங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்கிறானே, அவனுக்கு தெரியலைங்கிறானே. அதான் எனக்கும் தெரியல, நான் இந்தியில தான் பேசுறேன். உடனே நாங்கள் பக்கத்தில் இருக்கிறாலாம் கேட்கிறோம். அவர்கள் ஒன்றுமே சொல்ல முடியாமல் தவித்தார்கள். நல்ல வேளையாக எனக்கு கம்பி ஏத்துக்கிற சுமையந்துக்காரனை வந்து நின்னவுடன் நாங்கள் கேட்டோம், ஏன்டா இந்திய ஆசிரியரை கூட்டியாந்தே என்னால பேசி வெளியே போக முடியல, நீ 8வது கூட படிக்கல, எப்படா போறேன்னு கேட்டான். அவன் சிரிக்கிறான். அண்ணனே, நீங்க பேசுற இந்தி வேற, இந்த இந்தி வேறேன்ட்டான். அப்ப இது என்ன மொழின்னு அவனை கேள்றானே. அவன் சொன்னா நாங்க பேசுறது இந்தி இல்லைன்ட்டான். அப்படின்னா இது என்னடா மொழின்னு கேட்டோம். அவன் சொன்னா எங்க நாட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டான். உங்க நாட்டுக்கு பேர் சத்தீஸ்கார்னு சொன்னோம். என் மொழிக்கு பேர் சத்தீஸ்காரி. முடிஞ்சு போச்சியா? சத்தீஸ்காரி அவன் மொழி. ஆனால் இந்தி பேசுகிற மாநிலங்களின் பட்டியலில் சத்தீஸ்கார் இருக்கிறது. எப்படியே மாத்திரம் இந்தி பேசுகிற மாநிலங்களின் பட்டியலில் சத்தீஸ்கார் இருக்கிறது. அவனுடைய தாய்மொழி இந்தி இல்ல. பீகார்ல இருக்கிறவனுடைய மொழி பீகாரி. அவங்களெல்லாம் முடிச்சு விட்டான். தமிழர்களை அப்படி செய்ய முடியவில்லையே, தமிழை அப்படி ஒழிக்க முடியவில்லையே. அதனால் தான் அவர்கள் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே இது நம்ம ஊர்ல இருக்கிற வாயப்பழக்கம் நல்லா தானே சொல்றாரு. ஒரே நாடு, ஒரே மொழியா இருக்கட்டும், ஒரே மதமா இருக்கட்டும். இயலுமா அப்படி? உலகம் பூரா ஒரு மொழி முடியுமா? நான் இந்த ஊரில் காப்பி என்று சொல்வதை மலாய்க்காரன் கோப்பி என்று சொல்கிறான். அவனுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப பழுக்குகிற முறை, உச்சரிக்கிற முறை வேறாக போய்விடுகிறது. எனவே ஒரு இடத்தில் உச்சரிக்கிற மாதிரி இன்னொரு இடத்தில் உச்சரிக்க முடியாது. ஏனென்றால் அந்தந்த நாட்டு தட்பவெட்ப நிலைக்கு ஏற்பத்தான் அங்கங்கே ஒலிப்பு முறைகள் வரும். எனவே மொழிகள் வேறு வேறாய் தொலைக்கும். அதை யாரும் தவிர்க்க முடியாது. அப்படியானால் எப்படி ஒற்றுமையா இருப்பது? வேற்றுமையில் ஒற்றுமை ஒன்றுதான் இயல்வதாகும். வேற்றுமை இருக்குந்தான், அதோட நாம ஒற்றுமையாத்தான் இருக்கணும். இவன் சொல்றான் உடனே. அப்புறம் அடுத்து நீ மொழியை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரே மதம், ஒரே மதம். நம்ம பாவலர் ஐயா தான் இதை ரொம்ப சிரிப்பா சொல்லுவார். அந்த காலத்துல இந்து மதம் எல்லாம் இங்க கிடையாது. அந்த காலத்துல சைவமும் வைணமும், அது மதம்னு யாரும் சொல்லல. சைவ நெறி நின்றார் நீடு வாழ்வார். சைவம் இருந்தது, வைணம் இருந்தது. இவன் 2 பேரும் பெரிய சண்டை போட்டான். இந்த சைவனும் வைணவனும் பெரிய சண்டை போட்டான். அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு கழிவறையெல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ள வெளியே போக முடியாது. ஊருக்கு வெளியே சிற்றூர்ல வேலிக்காலில் வெளியே போறது.
ஊருக்கு வெளியே நடந்து போய் அங்கே ஒரு வேலி இருந்துச்சுன்னா அந்த வேலியில் அந்த பக்கம் இவன் வெளியே இருப்பான், இந்த பக்கம் இவன் வெளியே இருப்பான். இவன் பேசிக்கிட்டே போனவன் வெளியே இருக்கலே நிறுத்த மாட்டான். அவன் வேலிக்காலில் வெளியே இருந்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பான். அப்படி பேசிக்கிட்டே இருக்க போது இவன் சைவன், இவன் வைணவன், இவன் சைவன், 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. எங்க சிவன் தான் பெரியாள், எங்க பெருமாள் தான் பெரியாள், எங்க சிவன் தான் பெரியாள், எங்க பெருமாள் தான் பெரியாள், அப்படி 2 பேரும் சண்டை போட்டதுல உச்ச கட்டத்துல இந்த சிவனுடைய ஆள் இருக்கானே அவனுக்கு சொல்ல முடியாத சினம் வந்துருச்சு. என்னடா பெரிய பெருமாள், பெரிய பெருமாள், இந்த துளசி செடிய புடுங்கி தண்ணியில போட்டு தீத்தம் நுடுக்கிற பெருமாள், என்னடா பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லி இந்த செடியை புடுங்கி இப்ப பாடுறா உன் பெருமாள்னு வெளியே இருந்தவன் தொடச்சிட்டான். தொடச்ச உடனே அவன் கீழே விழுந்து பரல்றான். உடனே பெருமாள் தாடு சொல்றேன், பத்தியா எங்க பெருமாள் விட்டு துளசியை புடுங்கி நீ தொடச்சதுனால கீழே விழுந்து பரல்ற பத்தியா அப்படின்னா. அப்பவும் அவன் எந்திரிச்சு சொன்னானா, அடவோடா புரியாதவனே, நான் துளசின்னு நினைச்சுக்கிட்டு செந்தட்டியடா புடிஞ்சு தொடச்சிட்டேன். துளசின்னு நினைச்சு நான் செந்தட்டியை புடுங்கிடா தொடச்சிட்டேன், அது அரிக்கும், அதனால நான் கீழே விழுந்து பெறல்றேன் நானா. இப்படி அந்த காலத்திலேயே சைவமும் வைணவமும் சண்டை போட்டன. சரி, எல்லாம் உலகம் பூரா பிறைக்குடி பறக்குமா? பறக்காது. ஏன்னா இப்பதான் நீங்க பாக்குறீங்களே, அவன் சன்னி முஸ்லீம், இவன் ஷியா முஸ்லீம், இவன் லெப்ப, இவன் ராவுத்தரு, அவன் கத்தியால குத்திக்கிட்டு இருக்கான். நீ வேற நான் வேற முடியாது. ஏன்னா அங்கேயும் இல்ல. சரி, கிறிஸ்துவ மதத்துல எல்லாரும் ஒன்னாயிருவானா? அவன் சொல்றான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள், அல்லோலியா கிறிஸ்தவர்கள், அங்கேயும் ஒன்னாக முடியாது. எதுவும் ஒன்றாக முடியாது, பலவாக இருக்கும். அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வது தவிர வேறு வழி இல்லை. ஒரு மொழி ஒரு கால் நடக்காது, ஒரு மதம் ஒரு கால் நடக்காது, ஒரே மாதிரியான உடுப்பு. அதோ அவன் வடநாட்டிலே குளிர் அதிகமாக இருக்கிறது, நல்ல கனமான போர்வைகளை போத்தி கொண்டு திரிகிறான். இது வெயில் நாடு, நான் வேட்டியும் சட்டையும் போட்டிருக்கிறேன், வேர்த்து கொட்டுகிறது. நான் நம்முடைய அமைச்சர்களை போல முழுக்கால் சட்டை, முதலமைச்சர் முழுக்கால் சட்டையிலிருந்து மாறவே மாட்டார். அவருக்கு இந்த யாராவது திமுக நண்பர்கள் கோவித்துக்குள்ளாரு. ஏன்னா என்னை விட நீங்க திமுகவில் பெரிய ஆள் இல்ல, நான் திமுகவில் மிகப்பெரிய ஆளா இருந்தேன். அதனால நான் சொல்றதுல யாரும் கருத்து சொல்ல முடியாது. அதனால அவர் முழுக்கால் சட்டையை விடவே மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் கூட வேட்டி கட்டுறாருல, நானும் பாக்குறேன். அவர் மகனாவது கட்டுறான், அவனும் கட்ட மாட்டேங்கிறான். இப்ப மந்திரிகளை பார்த்துட்டு அவனும் கட்டான். ஏயா நான் கேட்கிற முதல்ல தெரிஞ்சுக்கங்க, மருத்துவர்கள் தான் கேட்டு தெரிஞ்சுங்க. இது வெயில் நாடு. இந்த வெயில் நாடில் தளர்வான ஆடைகள் இல்லாமல், இங்க நிறைய பேர் போட்டிருப்பீங்க, நான் உங்களை எல்லாம் சொல்றத நினைச்சுக்காதீங்க. தளர்வான ஆடைகள் இல்லாமல் இறுக்கமான முழுக்கால் சட்டை. நான் படிச்ச காலத்துல இறுக்கம்னா அப்படி இறுக்கமா டைட் பேண்ட்னு சொல்றது. அதை நான் உட்காந்துக்கிட்டு காலை தூக்கணும், அவன் ஏத்தாப்புல இருக்கவன் தான் புடுங்கி உரி எடுக்கணும், அப்படி டைட் பேண்ட். அப்பதான் சொன்னாங்க, நீங்க இப்படி போட்டுக்கிட்டு திரிஞ்சா, இறுக்கமா இருந்தா கடைசியில் ஆண்மை பறிபோயிரும். நான் யாரையும் குறை சொல்லணும் பழி சொல்லணுங்கிறக்கா சொல்ல, நீங்க மருத்துவரை கேட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி நம்ம பெண்கள்லாம் குதிகால் உயர்ந்த செருப்பு போட்டு அப்படியே டக்கு டக்குன்னு குதிரை வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கா. நான் சொன்னேன், இதனால என்ன நடக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். என்னன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த குதிகால் உயர்ந்த செருப்பு போட்டால் நெஞ்சாங்குலை அடைப்பு வரும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். இதெல்லாம் தெரியாம உன்னுடைய மண்ணுக்கேற்ப அப்படின்னா எப்படி செருப்பு போடுறது? தமிழ்ல சொல்லியிருக்கா, செருப்பு போடுறது கூட சொல்லியிருக்கா. தமிழ் எப்படி சொல்லியிருக்கா? யார் சொல்லியிருக்கா? எங்க பாவேந்தர் சொல்லியிருக்காரா. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் போகுது, அந்த ஆசிரியர் எப்படி செருப்பு போடணும்? காலுக்கு புள்ளை இலை போலும் செருப்பு அணிந்து கல்வி கழகம் அதை நோக்கி கையில் குடை அதனை தூக்கி. ஏன்னா பொம்பளை பிள்ளை, அது கொடை பிடிக்காம போனா கருத்து போயிடும், சிறுத்து போயிடும். அதனால கொடை பிடிச்சு போகணும். காலுக்கு புன்னை இலைன்னா இந்த முட்டோண்டு அது ஒரு இலை சருகு மாதிரி இருக்கும். காலுக்கு புன்னை இலை போலும் செருப்பு அணிந்து கல்வி கழகம் அதை நோக்கி கையில் குடை அதனை தூக்கி எல்லாம் சொல்லி இருக்கு. நீ செருப்பு எப்படி போடணும் கூட தமிழ்ல சொல்லி இருக்கு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உடுப்பு வடநாட்டுக்காரனோட நான் போட முடியாது. இந்த உணவு அவன் தின்பதை நான் திங்க முடியாது. அவன் தின்பதை நான் தின்றால் அவனுடைய கோதுமைக்கு இது சந்தையாகும். என் அரிசி பாழாய் போய்விடும். என் நாட்டில் நான் தின்ற சிறுதானியங்களை நிறுத்தியதனாலே என் புஞ்சை காடுகள் எல்லாம் பரம்பரை மாமூல் கொழுமுனை படையாத தரிசு என்று இப்போது கணக்கப்பிள்ளை எழுதுகிறார். பரம்பரை மாமூல் கொழுமுனை படியாத தரிசு என்று எழுதுகிறான். ஏன்னா நான் கோதுமை தான் திங்கிறேன், அதனால அப்படி ஆகி போயிடும். எனவே நம்ம ஐயா வாசுவமாணிக்கனார் தான் சொல்லுவாரு, அவன் ஒரு மொழியும்பான், அப்புறம் ஒரு உணவும்பான், அப்புறம் ஒரு உடையும்பான், அப்படியே சொல்லிட்டு போய் ஒரு கை போதும்ன்றான் அப்படின்னு நிப்பாட்டினாரு. நிப்பாட்டி சொன்னாரு, ஒரு கைன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல அப்படின்னாரு. என்னங்க ஐயா ஆகுன்னு கேட்டான். திங்கிற கையாலே கழுவணும்டா. ஒரு கைனா அப்புறம் அதுதான், ரெண்டையும் அதுலதான் செய்யணும், சாப்பிட்றதையும் அதெல்லாம் செய்யணும், கழுவுறதையும் அதெல்லாம் செய்யணும்னாரு. எனவே இந்த ஒரு மொழி இந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் நடக்காது. அப்புறம் என்ன சொன்ன, ஒரு மொழிக்காக சொன்னான். அப்புறம் என்ன சொன்ன, இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் பேசுகிற மொழியாக இந்தி இருப்பதனாலே
அவர்களுடைய பேராய கட்சியில் அவர்கள் போட்ட உறுப்பினர்கள் 154 பேர். 154 பேர் அவர்களுக்கு வேண்டியவர்களை அவர்களே போட்டுக் கொண்டார்கள். அவர்களே ஆளுக்கு 77 தான் வாக்களித்தார். அந்த குழுவின் தலைவராக இருந்த ஒரு வாக்கு அங்கிட்ட அழிச்சு 78 போட்டு, ஏண்டா இந்த நாட்டினுடைய இவ்வளவு பெரிய சிக்கலை தீர்மானிக்கிறது ஒரு ஓட்டுலையா, ஒரு வாக்கிலையா தீர்மானிக்கிறது? அப்படி தீர்மானித்தார். அப்போது என்ன நியாயம் சொன்னார்கள்? தமிழ்நாட்டிலேயும் சொன்னார்கள், அது பெரும்பான்மை என்று சொன்னார்கள். நம்முடைய ஐயா கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் கேட்டார்கள். பாராளுமன்றத்தில் மிக அருமையாக கேட்டார்கள். எழுந்து கேட்கிறார், ஐயா நீங்களே இந்தியை வைத்திருக்கிறீர்கள், அதுதான் அதிகமான மக்கள் பெரும்பான்மையான மக்கள் பேசுகிற மொழியாகும். அந்த கணக்கு பிழையானது, ஆனாலும் அதை ஒப்புக்கொண்டு நான் கேட்கிறேன், உங்களுடைய தேசிய பறவை எது? காயிதே மில்லத் கேட்டார். அவர்கள் மயில் என்று சொன்னார்கள். எண்ணிக்கையிலே அதிகமான பறவை எது என்று கேட்டார். எல்லாரும் பேசாமல் இருந்தார்கள். அவர் சொன்னார், ஆலமரத்திலே, அரச மரத்திலே, புங்க மரத்திலே, புளிய மரத்திலே, அந்த மரத்திலே, இந்த மரத்திலே எல்லாம் காக்கை தானே அதிகமா இருக்கிறது. அதிகமா இருக்கிற பறவை காக்கை அல்லவா, நீங்கள் ஏன் மயிலை வைத்தீர்கள் என்று. அவன் உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிச்சு சொல்லிட்டான், மயில் தான் தோகை விரித்து ஆடக்கூடிய அருமையான வண்ண மயில் தான் சிறப்பானது, அதனால வைத்தோம். ஐயா பொறுமையா கேட்டார், அப்ப உங்களுடைய தேசிய விலங்கு எது? அவன் உடனே எந்திரிச்சு சொன்னான், புலி. பாருங்க, எந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கு, பிற்காலத்தில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. புலிதான் தேசிய விலங்குன்னு அப்பவே எவனோ தெரிஞ்சு வச்சிருக்கிறான், ஆனா பிறகு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா கேட்டாரு, ஏன் புலியை வைத்தீர்கள்? புலியை ஏன் வைத்தீர்கள்? எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறதா? இல்ல, வயல்லே, வரப்பிலே, சாக்கடையிலே, சந்திலே, பொந்திலே எங்கே பார்த்தாலும் எலிதான் அதிகமாக இருக்கிறது. அப்படியான அதிகமாக இருக்கக்கூடிய எலியை அல்லவா தேசிய விலங்காக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். புலிதான் வலிமையானது. பாருங்க, அப்பவே சொன்னேன், பிற்காலத்துல ஒத்துக்க மாட்டேன்ட்டா. அப்பவே புலிதான் வலிமையானது, அதனாலே வைத்தோம். ஐயா கேட்டாரு, நீ இந்தியாவுடைய தேசிய பறவை வைக்கிற போது வண்ணமயமானது எது, தோகை விரித்து ஆடக்கூடியது எது, வண்ண கலாபமையில எல்லாம் பார்த்து வைத்தாயே, நீ தேசிய விலங்கை வைக்கிற போது எது வலிமையானது என்று புலியை வைத்தாயே, ஆனால் தேசிய மொழி என்று பார்க்கிற போது நீ இப்போது பிறந்த இந்த இந்தியை வைத்திருக்கிறாய், அது எந்த வகையிலே சரி என்று ஐயா அவர்கள் கேட்டார்கள். எந்த வகையிலே சரி, இந்தியை எப்படி வைத்தீர்கள்? அதெல்லாம் அப்புறம் அந்த கட்டம் முடிந்த உடனே 37 ராசாசி அவர்கள் இந்தியை எல்லா வகுப்புலையும் கொண்டு வருவார். கொண்டு வந்த உடனே அதை முதல்ல எதுக்கிறார்கள். யாரு, எந்த கட்சிக்காரராவது எதிர்த்தார்களா? இல்ல. நீங்க வரலாற்றை எல்லாரும் நல்லா படிச்சுங்க, ஏன்னா நான் ஆரம்ப காலத்திலிருந்து தமிழ் இயக்கத்தில் உள்ளவன். அதனால யாரு, தமிழர்களில் துறவிகள் கூட தமிழை ஒரு காலம் துறந்ததில்லை. யாரு போராடினது நீங்க தெரிஞ்சுக்குங்க. நம்ம பட்டினத்தார் அப்படி வர்றாரு. பட்டினத்தார் வரும்போது பட்டினத்தாருடைய அம்மா குறுக்க வர்றாங்க. மன்னர் குறுக்கிட்டு கேட்கிறார், பட்டினத்தார் முடியாருங்கிறார், நான் துறவியாத்தான் போவேங்கிறார். அப்பா கேட்கிறார், நான் துறவியாத்தான் போவேங்கிறார். ஆனா பட்டினத்தார அம்மா கேக்குது, எனக்கு கொல்லி போடணுமே, நீ பாடு போறியே அப்படின்னு கேக்குது. பட்டினத்தார் பேசாம அப்படியே நின்னுறார். நின்னுட்டு கொஞ்ச நேரம் எண்ணி பார்த்து அவர் சொல்றாரு, நான் உங்கள் இறப்பு வரை இந்த ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறுதி வரை பட்டினத்தார் அங்கே இருந்து அந்த அம்மாவுக்கு கொல்லி போட்டு தான் கிளம்புறார். அதான் இந்த பாடல். அவர் அந்த பாடலை அந்த நேரத்தில், முன்ன ஈட்டதி முப்புறத்திலே பின்ன ஈட்டதி தென் இலங்கையில் அன்ன ஈட்டதி அடி வயிற்றிலே யானும் இட்டதி மூழ்க மூழ்கவேன்னு பட்டினத்தார் பாடி அந்த நெருப்பை வச்சுட்டு போறார். வீடுண்டு விண்வெளி கீழே ஓடுண்டு உண்டுரைவதற்கு உடை ஓவனம் உண்டு காடுண்டு கடுந்தவம் புரிய என்று பாடிய துறவிகள் வள்ளலார் பெருமான் சொல்றார், எனக்கு இந்த சமற்கிருதம் போன்ற வடமொழியை கற்றுக்கொள்ள விட்டு விடாமல் என் அன்னை தமிழை, இனிய தமிழை கற்றுக்கொள்ள செய்தாயே இறைவா என்று தமிழை கற்றுக்கொள்ள செய்ததற்காக இறைவனுக்கு வள்ளலார் நன்றி சொல்லுகிறார். அதனாலே நம்முடைய துறவிகள் கூட தமிழை துறக்காதனாலே ஈழத்து சிவானந்த அடிகள், அதுக்கும் அன்னைக்கும் ஈழத்துக்காரன் தான், ஈழத்து சிவானந்த அடிகள் என்கிறவர் தான் முதல் இந்திய எதிர்ப்பு போரை தொடக்குகிறார். அவர் கருமுத்தி தியாகராய செட்டியாரை கொடியேற்ற சொல்கிறார். சோமசுந்தர பாரதியாரை அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சொல்கிறார். தமிழ்நாடு பூராவிலையும் நடைபயணம் போகிறது. இறுதி நிறைவு நிகழ்ச்சியிலே பெரியார், மறைமலை அடிகள் போன்றவர்கள்லாம் கலந்து கொள்கிறார். ஆனால் அதற்கு முன்னாலே துறவிகளும் மக்களும் கலந்து கொண்டதனாலே இது மக்கள் போராக, எந்த கட்சியா இருந்தா அந்த கட்சி முத்திரையை குத்திருப்பாரு, இது அந்த கட்சிக்காரன் பண்றான், வேணுனே பண்றான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இல்லை, இது தமிழ் அறிஞர்கள், இது தமிழ் பற்றாளர்கள், இது துறவிகள் எடுத்ததுனாலே அது வெற்றி பெற்றது. அப்போ எல்லா கூட்டங்களையும் நாங்கள் கேட்டோம். அந்த கூட்டத்தில் நாங்கள் அதெல்லாம் பதிவெல்லாம் பார்க்கறது, அப்போ அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ அவர்கள் பேசுவார்கள், நம்முடைய தமிழர்கள்லாம் பேசுவார்கள், என்னடா இந்தி அது, பெரிய இந்தி, குதிரைக்கார மொழி மாறி என்று கேலி பண்ணுவார்கள்.
அது நான் அப்படி கேலி பண்ணோன்னு சொல்லலாம். ஆனால் எங்களை ஆதிக்கம் பண்ண வந்தால் நாங்கள் அதெல்லாம் சொல்லத்தான் வேணும். அவர் சொல்லுவார்கள், ஏ கியா ஹை லட்கா ஹை லட்கி ஹை 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 ஹை. குதிரை வண்டிக்காரன். நீங்கள் குதிரை வண்டியை பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில வந்து மயிலாடுதுறையில் இறங்கினா எங்கே போகணுன்னாலும் குதிரை வண்டியெலாம் போனோம். குதிரை வண்டியாமே ஹை 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 ஹைன்னு ஓட்டுவான். அது குதிரை வண்டிக்காரன் மொழி மாதிரி இருக்குது என்று அந்த காலத்தில் அவர்கள் கேலி செய்வார்கள். அப்புறம் அவங்க சொன்னாங்க வேலையெல்லாம் கிடைக்கும்னாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு கதை சொல்கிறது. அந்த காலத்தில் இந்த மரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி கவுந்துருச்சு. மரத்தில் ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டோம். கட்டி போட்ட பிறகு முதல்ல மலையாளத்தனை கூப்பிட்டோம். இந்த ஆட்டை அவுறான்னு சொன்னோம். மலையாளத்தன் பக்கத்தில் போனேன், ஒடியாந்துட்டேன். ஏன்டா இந்த ஆட்டை அவுக்கிறதுக்கு தைரியம் இல்லை, ஏன் இப்படி ஒடியார, அந்த ஆடு ஒரே நாத்தமான ஆறுதுன்ட்டான். அப்புறம் தெலுங்குக்காரனை போய் சொன்னான், அவனை ஆடு நாறுதுன்ட்டு வந்துட்டான். அப்புறம் மலையாளத்தனை போய் சொன்னான், தெலுங்குக்காரனை போய் சொன்னான், கன்னடனை போய் சொன்னான், எல்லாம் ஒடியான்ட்டாங்க. அப்புறம் ஒரு வடநாட்டுக்காரன் வந்தான். அவனை பைய கூட்டிட்டு போய் இந்த ஆடை அவுறான்னு சொன்னோம். அவன் தைரியமா போயிட்டான், ஒடியாரவே இல்லை. அவன் கிட்டக்கவே போயிட்டான், ஒடியாரவே இல்லை. அவன் ரொம்ப நெருக்கமா போனோன்னு ஆடு அத்துக்கிட்டு போயிடுச்சு. என்னடா ஆடு அத்துக்கிட்டு போயிடுச்சுன்னு பார்த்தா இந்த ஆட்டு நாத்தத்தை விட இவன் நாத்தம் கூடுதலா இருந்துச்சு. இந்த ஆட்டு நாத்தத்தை விட வடநாட்டுக்காரங்க நாத்தம். இப்போ நீங்க பாருங்க, வடநாட்டுக்காரர்கள் வேலைக்கு வருகிறார்கள். உங்க ஊர்ல எல்லாம் எப்படியோ தெரியாது. எங்க ஊர்லாம் 200 பேர் 300 பேர் அப்படிதான் வருகிறார்கள். அவர்கள் இந்த பான்பராக் அதை போட்டு கீழே துப்பி மேல துப்பி சட்டையில துப்பி போற வர்ற இடமெல்லாம் துப்பி ஒரே பான்பராக் மயந்தான். அவர்களை யாரையும் தூய்மையா குளிச்சு கிழிச்சு நல்லபடியா நாம் பார்க்க முடியாது. அப்ப நாம சொல்றது, இங்க போயாடா நீங்க எல்லாம் வேலை பார்க்க போறிய என்று நாம் சொல்லி அப்ப நாம் கேலி செய்தோம். பாவேந்தர் பாரதிதாசனார் இருந்தார், எப்பக்கம் வந்துடும் இந்தி அது எத்தனை பட்டாளம் கொண்டு வரும், எப்பக்கம் வந்துடும் இந்தி அது எத்தனை பட்டாளம் கொண்டு வரும், இந்தி பொதுமொழி என்பாரை ஆகில் கண்ணம் கிழித்திட நேரும், பங்கம் நேர்ந்தடில் தாய்மொழி கூடல் பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம். அதனாலதான் ஐயா அவன் பாரதியாரை தாண்டானே இல்லை. எல்லாரும் பாரதிதாசனை சொல்லவே மாட்டாங்க, பாரதியாரோடய நினைக்குவாங்க. ஏன்னா பாரதிதாசன் போர் அறிவிப்பு வெளியிட்டவர், அதனால அதை சொல்ல மாட்டார்கள். ஆனால் 65 போராட்டத்தில் 600 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது 600 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது நான் அந்த கூட்டத்தில் ஒருவனாய் ஒவ்வொரு ஊரிலேயும் ஓடி இருக்கிறேன், ஒவ்வொரு ஊரிலேயும் உதவி வாங்கி இருக்கிறேன், ஒவ்வொரு ஊரிலேயும் அவ்வளவு அடி தடி அதற்கிடையிலே மகிழ்ச்சியாக நெஞ்சம் நிறைய. ஏனென்றால் அடி விழுக விழுக லட்சக்கணக்கான பேர் ஓடுகிறான். அடி விழுக விழுக செத்து போன எங்க புதுக்கோட்டையில 10 பேர் செத்து கிடந்தாயா. 10 பேர் சுடுபட்டு செத்து கிடந்த பிறகு புதுக்கோட்டை நகரத்தை சுற்றி இருக்கிற சிற்றூர் மக்கள் எல்லாம் முற்றுகையிட்டார்கள். அவ்வளவு பேரும் சேர்ந்து முற்றுகையிட்டார்கள். அப்படி நெஞ்சை திறந்து காட்டிக்கொண்டு திரிந்தார்கள். அதனால எனக்கு இன்னும் சுடு இன்னும் சுடு, சுட்டால் தான் எங்களுக்கு வீரம் வரும் என்று நான் கருதினேன். நான் அந்த போராட்டத்தை கண்டேன். இப்போது நான் உங்களை கேட்கிறேன். நான் நெடுஞ்சாலையில பார்க்கிறேன், எங்க ஊருக்கு பக்கத்துல முள்ளூர்ல ஒரு 32 வீடு இருக்கு. 32 வீட்டுக்கு இந்த நெடுஞ்சாலை இருக்குது, இந்த நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல இருக்கிற முள்ளூர்ல 32 வீடு இருக்கு. அந்த 32 வீட்டுக்கு முள்ளூருக்கு பலகை வச்சிருக்காங்க இந்தியில. இந்த 32 யாராவது கேட்கிறார்களா ஏன் வைக்கணும்? அங்க யாராவது இந்த 32 வீட்டுக்கு இந்திக்காரன் வந்தானா? யாராவது கேட்டானா? எதுக்கு அங்க வைக்கணும்? எதுக்கு வச்சிருக்கேன்? தொடர்வண்டி நிலையத்தில் வைக்கிறார்கள், ஊர்களில் வைக்கிறார்கள், தேர்வுகள்லாம் இந்தியில வைக்கிறார்கள். சம உரிமை, எல்லா மக்களும் சமம் என்றால் நாங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தோடு ஒன்றாக இருக்க தயாரா இருக்கிறோம். உலகம் உலகம் என்றே பேசியவர் நம்முடைய கம்பன், உலகம் என்றே பேசியவர் நம்முடைய பாவேந்தர், நம்முடைய திருவிக்கா. ஒவ்வொரு புத்தகத்திலேயும் முதல் வரியில் முதல் சொற்றொடர் உலகம் என்றே இருக்கும். அப்படி உலகம் என்றே பேசியவர்கள். எங்களுக்கு ஒன்றும் பிரிவினை நாங்கள் வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் நீ எங்களை அடிமையாக்க நினைத்தால் நாங்கள் உனக்கு அடிமையா இருக்க முடியாது என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவோம். நீ சுட்டு தள்ளினாலும் சரி, நாங்கள் அது பற்றியெல்லாம் கவலையே படமாட்டோம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்போதுதான் நம்முடைய ஐயா வழக்கறிஞர் அவர்கள் சொன்ன இடத்துக்கு வருகிறேன். இதுதான் இன்றியமையாத இடம், எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்க. எங்க கட்சியெல்லாம் கலட்டி போட்டு விடுங்கள். என்னை விட திமுகவுக்கு தியாகம் செய்தவன் யாரும் இல்லை. நான் 25 முறை திமுகவுக்கு சிறைக்கு போயிருக்கிறேன். நான் 25 முறை போயிருக்கிறேன். நான் ஐயா பெரியார் மேடையிலையும் பேசியிருக்கிறேன், கலைஞர் மேடையிலையும் பேசியிருக்கிறேன், எல்லா மேடையிலையும் பேசியிருக்கிறேன். நான் சின்னஞ்சிறு பிள்ளையிலிருந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தமிழ் தான் என்னுடைய அடித்தளம். அதனாலே நான் யாரையும் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் பல பேரை சொல்லியிருக்கிறேன், உங்களை என் தோழராகத்தான் கருதுகிறேன், தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நான் பல தலைவர்களை ஏற்றுக்கொண்டு அடிபட்டு நொந்து போய் கிடக்கிறவன். அதனால என் மேலானவர்களே, நான் எல்லாரையும் என் தோழராகத்தான் ஏற்றுக்கொள்வாய் சொல்வேன். அதனால நான் இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நாம் இந்தியை தடுக்க ஆங்கிலம் என்று சொன்னோம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அதிலே நம்பிக்கை இருந்திருக்கலாம்.
ஆனால் இந்தியை தடுக்க ஆங்கிலம் என்று சொன்னார்கள். இந்திய ஆங்கிலம் தடுத்ததா? இப்போ நீங்க ஆங்கில வழி பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் புற்றீசல் போல இருக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்திலே போய் பாருங்கள். அந்த பள்ளிக்கூடத்திலே ஆங்கிலம் இருக்கிறது, இந்தி இருக்கிறது. ஆனால் தமிழ் வழி பள்ளிக்கூடத்திலே இந்தி இல்லை. ஆங்கிலம் இந்தியை கூட்டி வருகிறதா இல்லையா? சரி, அது கூட பரவாயில்லை. இந்தி ஒழித்து விடும் என்று நினைத்தோம், இந்தி அரைக்கு ஒழிக என்று சொன்னோம். ஆனால் இப்போது ஆங்கில அரக்கன் ஒழிக்கிறானே, என்ன செய்வது? ஆங்கில அரக்கன் ஒழிக்கிறானே, என்ன செய்வது? எங்கள் பிள்ளைகள் அன்றைக்கு தமிழ் வழியிலே படித்தார்கள், எங்கள் பள்ளிகளிலே தமிழ் சொல்லிக் கொடுத்தார்கள், எங்கள் மழலைகள் அன்றைக்கு தமிழிலே படித்தார்கள். ஆனால் தன்மான இயக்கங்களின் ஆட்சிக்கு பிறகு எங்கும் தமிழிலே படிக்க முடியாத நிலை வந்து தொலைத்தது.